டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் மாற்றத்துக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் மாற்றத்துக்கு வந்து ஆக்சுவலி 2 வீக்ஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். கர்நாடகா ஸ்டேட் கொஞ்சம் இப்போ ஒரு அவுட்டிங் போயிருந்தோம் வைக்கிறேன். டாக்டர்ஸை பார்க்க போயிருந்தோம். அப்புறம் கோயம்புத்தூரில் இந்த மாதிரி இடங்களுக்கு போனதுனால ஒரு 15 டேஸாக எங்கள் காரணம் வரவே முடியல. இப்போ தண்ணி ஊற்றுறது ஒருத்தர் வச்சுருந்தேன். அது கரெக்டாக பெர்ஃபெக்டாக தண்ணி ஊற்றினாரு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்னன்றதை காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்களேன், நல்லா தோட்டம் நல்லா க்ரீனிஷாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தோட்டம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா க்ரீனிஷாக நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 2 வீக்ஸ் ஐ வாஸ் இந்த அவுட் ஆஃப் ஸ்டேஷனு. அதனால் தண்ணி ஊற்றுறதுக்கு மட்டும் ஒருத்தரை சொல்லிட்டு போயிருந்தேன். ரொம்ப பெர்ஃபெக்டாக தண்ணி ஊற்றிருக்காரு. ஊற்றி க்ரீனிஷாக இருக்குது. அங்கே பாருங்கள், பார்க்கலையே அழகாக அருமையாக பசுமையாக இருக்குது மாடி தோட்டம். இடையில் ஒன்று ரெண்டு சின்ன சின்ன மலைகள் தூத்தல் போட்டுறதுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலேன். வாங்க, என்னென்ன ஃப்ளவர்ஸ் இருக்குன்றதை நான் சுற்றி உங்களை காட்டுறேன். இங்கே பாருங்களேன், இருவாய்ச்சி மல்லிகை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து கீழேருந்து கொண்டு போகிறேன். மல்லிகையை மட்டுமே இப்போ கூட கொடுக்கலான்னு பார்க்குறேன் இந்த வீடியோவில். இருவாய்ச்சி மல்லிகை பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு பாருங்களேன். 2-3 நாளில் பிடுங்கலை. ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருந்தோம். அவங்க வந்து பறிச்சுட்டு போனாங்க. அப்புறம் அதுக்கப்புறமா அவங்களால பறிக்க வர முடியல. 2-3 நாள் தான் கேப் இருந்திருக்கும். அதுக்கடையிலலாம் பறித்து கோயிலுக்கு கொடுப்பாங்க. இங்கே பாருங்க, இந்த பறிக்காதனால இந்த பாருங்க, இந்த ஃப்ளவர்ஸ்லாம் அப்படியே காஞ்சி போயிருக்கு பாருங்க செடியிலேயே. இது மாதிரி நிறையா இருக்குது. இது இருவாச்சி மல்லி நண்பர்கள் பாருங்க, டிஸ்டன்ஸ் இந்த காட்டுறேனே, அவ்வளோ பூக்கள் இருக்குது, நிறையா இருக்குது. செகண்ட்லி இந்த பாருங்கள், வானத்தில் இருக்க ஸ்டார்ஸ் மாதிரி வாசம் அதிகமாக இருந்தது. அந்த ஜாதிப்பூ நண்பரில் இங்கே பாருங்கள் அது. அப்புறம் இங்கே மல்லிகைப்பூ, அது வந்து இருவாச்சி மல்லி. அது இருவாச்சி மல்லி. இது வந்து குண்டு மல்லி நண்பரில். இந்த பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இது வந்து குண்டு மல்லி. இதை பாருங்கள், இதை பாருங்கள், அப்படியே பூ அப்படியே பறிக்காதனால அப்படியே காய்ஞ்சி போயிருக்கு பாருங்கள். அப்புறம் இந்த பாருங்கள், அப்படியே இதில் எல்லாம் இந்த இது பாருங்கள், இது மல்லிகை தான் பாருங்கள். இது ஒரு வகையான மல்லிகை, குண்டு மல்லி தான். இதுவும் இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். டிஸ்டன்ஸ் இந்த காட்டுறேனே, நிறைய மல்லி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் எல்லாம் மலர்ந்துருக்குது. அதில் இருவாச்சி தான் நிறையா மலர்ந்துருக்கு. இதுவும் நிறையா மலர்ந்துருக்கு. மொட்டுக்களும் நிறையா இருக்குது. தென் பாருங்க, இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன்னு பார்க்குறேன். இது அடுக்கு செம்பருத்தி நண்பர்களே. அடுக்கு செம்பருத்தி ஃப்ளவர்ஸ்லாம் இல்லை. அப்புறம் அந்த பாருங்கள் எல்லாமே அப்பப்போ 2-3 நாள் பறிக்காதனால கீழே விழுந்துருச்சு. இது பூரா நல்லா இருக்குது. இந்த பாருங்கள், இதுவும் மல்லிகை தான். இந்த பாருங்கள், இந்த மல்லிகை பாருங்கள், ஒரே ஒன்றில் எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு பாருங்களேன். இதை பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு பாருங்களேன். இதெல்லாம் பறிக்காதனால அப்படியே காஞ்சிருச்சு, செடியிலே காஞ்சிருச்சு. செடியிலே காஞ்சிருந்துச்சுனாக்கா அதை விட்டுறக்கூடாது. நம்ம அப்படியே பறித்து அப்படியே இந்த இதில் கம்போஸ்ட்டுக்கு போட்டுறணும். ஏன்னா அப்போ தான் அங்கே இந்த இடத்துல ஒரு பூ மொட்டு வைக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் ஜாதிப்பூ தான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஜாதிப்பூ தான். மொட்டுக்கள் தான் வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் ப்ரூனி பண்ணி விட்டேன். இப்போ தான் கொஞ்சம் துளுத்து வந்துட்டுருக்காங்க. இது ஒரு மாங்கண்டு, ஒரு கிராஃப்டன் மாங்கண்டு. இந்த பாருங்க மாங்கண்டு, அதுவும் நல்லா வந்துட்டுருக்குது. இது முல்லைப்பூ. இந்த பாருங்க, இதில் ப்ரூனி பண்ணி விட்டு இன்னொரு கண்ணீரை மாற்றணும். இதை ஆக்சுவலாக அதில் சத்துக்கள்லாம் எடுத்துருச்சு. இருந்தாலும் இந்த இருக்குது பாருங்களேன், இதெல்லாம் மொட்டுக்கள் தான். முல்லைப்பூடைய மொட்டுக்கள் தான் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. பட் நான் மண்ணை மாற்றி வச்சேன். அந்த பாருங்க மலர்ந்துருக்கு பாருங்களேன். நான் மண்ணை மாற்றி வச்சுட்டு கண்டை மாற்றிட்டு இந்த கண்டை அப்படியே எடுத்து இன்னொரு ரீபார்ட் பண்ணேன்னு வச்சுங்களேன், ரீப்ளான்டேஷனு.
பண்ணாக்க நல்லா வரும். ஆமாம், இதெல்லாம் இதுக்கு ரொம்ப இயர்ஸ் ஆச்சு. இது மருதாணி நண்பர்களே, மருதாணி சொல்ல பார்த்தீங்களா, அது இந்த இங்கே காமிச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த மருதாணியை ஆக்சுவலாக என்ன செய்யணும்னாக்கா, இது ஒரு மரம். ஆமாம் நண்பர்களே, இந்த பாருங்க மருதாணி அடிக்கடி இந்த இலையெல்லாம் காஞ்சி உதிருது, அடிக்கடி விழுந்து இந்த இடங்கள்லாம் அப்படி படுது. என்ன நினைக்கிறேன் நான், இதை ஆடு திங்காத ஒரு ஐட்டம், இது அப்படியே கண்ணையில் தான் இருக்குது, அப்படியே எடுத்து கொண்டு போய் மரமாக வரும். இது நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, இது 10 அடி 15 அடிலாம் போகும். அங்கே பாருங்கள், இப்போயே ஒரு 10 அடி வரைக்கும் போயிடுச்சு, கீழேருந்து மேலே கொண்டு வரேன்னு. அதை எடுத்து நான் வீட்டு வாசலில் வைப்போம்னு நினைக்கிறேன். சாஸ்திரப்படி வாஸ்துப்படி வீட்டு வாசலில் வச்சா நல்லதுன்னு சொல்கிறாங்க. பட் அவ்வாறு ட்ரெஸ்ட்ன்றது ஐ டோன்ட் நோ. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இது வந்து ஒரு குரோட்டன்ஸு பாருங்கள், பூக்கள் நிறையா இருக்குது. இது வந்து பாரிஜாதம் இன்னும் பூக்கள். இதெல்லாம் திருப்பி இன்னொரு கண்டையில் வைக்க போகிறேன். இல்லைன்னாக்கா இல்லை பாதி அளவுக்கு மண் எடுத்துகிட்டு மண்புழு உரம், ஆட்டெருவு இதெல்லாம் கலந்து கொடுக்கணும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு வகையான மல்லிகை தான். இந்த பாருங்கள், பூ வந்து மொட்டு இருக்குது பாருங்களேன். இது ரோஸ் சைஸ் வரும் நண்பர்களே. இந்த பாருங்களேன், இருக்க மொட்டு ரோஸ் சைஸ்க்கு வரும். இந்த ஏற்கனவே வந்துட்டு இருந்தால் காஞ்சி போயிடுச்சு பாருங்கள், பறிக்காதனால. அதுக்குள்ளேயே போட்டுறேன். இது பாருங்கள், இதுவும் ஒரு மல்லிகை தான். இந்த எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ரீன் இல்லாமல் அந்த லீவ்ஸ்லாம் எல்லோ கலராக இருக்குது பார்த்தீங்களா. இது இண்டிகேஷன் என்னன்னு கேட்டிங்கனாக்க, சத்து இல்லை இந்த இதில், இங்கே சத்து இல்லாதனால அந்த இதை தன்மையை, இந்த கலர் மாறுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. ஆமாம், இது என்ன பண்ணி போகிறேன், நாளைக்கு நல்ல ஒரு கண்டெய்னரில், அதாவது இந்த சைஸ் கண்டெய்னர் நிறையா வச்சுருக்கேன். அப்படியே புது மண் கலந்து ஆட்டரு மண்புழு நாங்கள் வாங்கி வச்சுருக்கேன், எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். அதை அப்படியே இதை எடுத்துகிட்டு அதில் வைக்க போகிறேன். வச்சுட்டு இதில் வந்து இந்த மண்ணை அப்படியே, இதை சத்தெல்லாம் இல்லையா, அதனால் வெளியே போட்டுட்டு பாருங்கள். க்ரீனாக இருக்க வேண்டியது எல்லோவாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி க்ரீனாக இருக்க வேண்டியது இப்படி எல்லாம் மாறிடுச்சு. இதுதான் இண்டிகேஷன். டாக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா போனோடனே பேச பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான். இதை பார்க்க தெரிஞ்சு என்ன இதோடைய குறைபாடு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அங்கே அப்படியே இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன் தரலான்னு பார்க்குறேன். இந்த பார்த்திங்களா, இதில் வந்து செம்பருத்தி நண்பரில் எல்லோ கலர் செம்பருத்தி. இங்கே பாருங்களேன், மாவு பூச்சி தாக்குதல். ஏன்னா 15 நாளாக தண்ணி கொடுக்கறதுலேயே ஒரு சிஸ்டம் இருக்குது நண்பர்களே. எப்படின்னாக்கா, இப்படி இந்த மாதிரி தண்ணியை கீழே கொடுக்கக்கூடாது, டைரெக்டாக கொடுக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் மேலேருந்தே தண்ணி, நான் வந்து இதில் தான், அந்த ஓஸில் தான் பிடிப்பேன், டைரெக்டாக வரும். இந்த பாருங்கள், வந்து நேராகவே காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் தர்றேன் உங்களுக்கு. இந்த வால்வு இருந்தால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வால்வு டேங்க்கிலேருந்து வருது. இந்த வால்வை திறந்தனாக்க அங்கே ஒரு க்ளோஸர் இருக்குது, வால்வு அங்கே ஒரு க்ளோஸ். இது அந்த ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை க்ளோஸ் பண்ணனா டேங்க்கில் தண்ணி போகாது, இந்த டேங்க்கில் தண்ணி போகாது, அப்படியே இந்த இதில் வரும். இதை ஓப்பன் பண்ணனாக்க, இந்த வால்வை ஓப்பன் பண்ணனா இந்த ஓஸ் வழியாக வரும். இந்த பாருங்கள், ஓஸ் லென்த்தில் ஒரு அந்த எண்டு வரைக்கும் இருக்குது, அப்படியே இருக்குது. ஒரு இன்ஃபர்மேஷனாக தரேன். இங்கேருந்து அங்கே வரைக்கும் வரும், அந்த எண்டு வரைக்கும் வரும். அந்த தண்ணி கொடுக்கும்போது அது நேராக இந்த ஸ்டெம்மில் அடித்தோம்னாக்கா அந்த மாவுப்பூச்சி, இந்த இதுலேயும் மாவுப்பூச்சி இருக்குது. எல்லா செம்பருத்திலையும் ஈஸியாக மாவுப்பூச்சி வரும். இந்த பார்த்தீங்களா, ஒயிட்டாக அந்த மாவுப்பூச்சியெல்லாம் அப்படியே கீழே விழுந்துடும். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இந்த பாருங்க மாவுப்பூச்சி, இந்த வெள்ளையாக தெரிஞ்சு வச்சிங்க, இதெல்லாம் மாவுப்பூச்சி. செம்பருத்திலையும் வந்துட்டு எல்லாத்துலேயும் வரும். தண்ணி கொடுக்கணும், மேலேருந்து தண்ணி கொடுக்கணும், அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். கீரையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு போயிருக்குன்னு, விதைகள் நிறையா இருக்குது. இந்த திருப்பி இந்த ஆயுதத்தை மழை காலம் வந்துருச்சுல்ல, இந்த கண்டெய்னர்ஸ் ரெடி பண்ணி நாளிலேருந்து அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ரோசஸ்க்கு வருவேன். இந்த சைடில் ரோசஸ்ஸு, இதெல்லாம் ரோசஸ்ஸு. இந்த பாருங்கள், இதில் பாருங்களேன் ஒரு ரோஸு, பக்கத்தில் இந்த ரோஸ் பாருங்கள், பறிக்காதனால அப்படி உதிர்ந்துருக்கு பாருங்களேன். இந்த பாருங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் பறிக்கலை அப்படியே காஞ்சி போய் உதிர்ந்துருக்குது. அப்புறம் இந்த இது ரோஸ் தான் நண்பர்களே. இந்த ஸ்டாண்டில் இப்போ பண்ணேன், இப்போ ரீசெண்டாக பண்ணேன், யூபிவிசியில் பண்ணேன்.
சைடில் வச்சுருக்கேன். அது அப்புறம் ரோஸு. அப்படி ஆப்போசிட்டில் மல்லிகைப்பூ அந்த சைடு, அங்கே மல்லிகைப்பூ அந்த சைடு. இந்த பூக்கள் பாருங்கள், பறிக்காதனால இல்லை அப்படியே உதிர்ந்து கிடக்கு கீழே. இந்த பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான். இருந்தாலும் இந்த பூ இன்றைக்கி மலர்ந்த பூவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மலர்ந்த பூ, அதுவும் இன்றைக்கி மலர்ந்தது. நல்லா ஷைனிங்காக ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள். இந்த இதுலேயும் கொஞ்சம் போகிறப்ப ப்ரூனிங் பண்ணி விட்டு துளிர் விட்டுருக்கு பாருங்களேன். இந்த இதுலேயும் ரோஸ் தான் காஞ்சி விழுந்துருச்சு பாருங்க. இந்த ரோஸ் தான் காஞ்சி விழுந்துருச்சு. பக்கத்துலேயே தினமரம் கீழே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதோடைய வீடியோவை முழுசாக பார்க்கணுன்னாக்க லிங்க்கில் போயிட்டு ஃபுல்லாக பார்த்தா இந்த 10 மினிட்ஸ் வீடியோ. இந்த வீடியோ இப்போ நான் ஷார்ட்ஸில் இல்லைங்க என்னோடய சேனலுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னாக்க ஃபுல் வீடியோ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதெல்லாம் ஐ எம் ஃபீலிங் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி கார்டனிங். ஹேவ் ஏ நைஸ் டே. தேங்க்ஸ் a lot.